இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். காலையில எழுந்துக்கும் போதே பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து கார்னும், முட்டையும் போட்டு ரைஸ் மாதிரி பண்ணி குடுத்துர்லான்னு பிளான் பண்ணி தான் கொஞ்சம் லேட்டா அப்படியே எழுந்தேன். எழுந்த உடனே ஃபர்ஸ்ட்டு வேலையா போயிட்டு கார்ன வந்துட்டு வேக வச்சாச்சு. இந்த ஸ்வீட் கார்ன் அண்ட் எக்கு போட்டு குடுக்குற லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா, ரிட்டர்ன் வரும்போது அவங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து ஃபுல்லாவே காலியா இருக்கும். ஸோ, எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகும் அன்னைக்கு. சரி ஏதோ ஒரு ஹெல்த்தியா குடுத்த மாதிரியும் ஆச்சு. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்கன்ற மாதிரி. காலைல ரொம்ப ஹரிபரியா இருக்கும்போது இந்த அடுப்பு எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? 4 அடுப்புல ஒண்ணு ஒண்ணு வச்சுருவேனா, இது மட்டும் இல்லன்னு வைங்க என் பொழப்புலாம் நாறி போயிடும். இந்த அடுப்பு வாங்கி கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. இத வாங்கும்போது வெறும் ரூ. 2500க்கு ஃப்ளிப்கார்ட்ல ஆஃபர்ல வாங்குனோங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு. பசங்கள கிளப்பி விட்டுட்டு நானும் ஆஃபீஸ்க்கு அப்படியே கிளம்பிட்டேன். கீழ போனா நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஓவர் சீன் இவ. "என்னடா ஓவரா ஆடிட்டே இருக்க" அப்படின்ற மாதிரி இன்னும் நான் உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்ல. வீடியோ எடுத்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் அவன் பாட்டுக்கு ஆடிட்டே இருந்தான். ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? என்னோட ஸ்கூட்டியோட சீட்ட வந்து பக்கத்துல உள்ள நாய் வந்து பயங்கரமா கடிச்சு பங்கம் பண்ணிருச்சு. செம்ம டென்ஷன்ல போய் சீட்ட மாத்தலான்னு போனப்போ, பக்கத்துல பார்த்தா நெறைய குட்டி குட்டியா நாய் இருந்ததா, அதுல இவன் வந்து என்னைய பாவம் போல அப்படியே பார்த்துட்டே இருந்தானா, ரொம்ப கஷ்டமா ஒரு மாரி ஃபீல் ஆச்சு. அப்படியே அவன தூக்கிட்டு வந்தாச்சு. அன்னைக்குலேருந்து நம்ம வீட்ல இருக்காப்புல. நன்றியுள்ள ஜீவன்ங்க.